9 மணிக்கு வர வேண்டியனா 9:42க்கு வந்ததுக்கு காரணம் வந்து டிராஃபிக், மெட்ரோ அந்த மாதிரி நிறைய காரணம். பட் அடுத்த படத்துல விஜய் கனிஷ்காவோட படத்துக்கு நான் வரும்போது விஜய் கனிஷ்காவுடைய ஃபேன்ஸே ஒரு காரணமா இருக்கணும். உள்ள வரவிடாம தடுக்கிற அளவுக்கு பயங்கர பேர் லெஜெண்ட்ஸ் அவங்க. அந்த மாதிரி அவங்களுடைய பேரை காப்பாற்றுற ஒரு பொறுப்பு வந்து நம்ம விஜய் கனிஷ்காக்கு இருக்கு. அவர் கண்டிப்பா இந்தியன் சினிமாவில் ஒரு நல்ல பேர் எடுத்து வருவாருன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த படத்துல ஹீரோயின் இல்லையா சார்? ஹீரோயின் இல்லையா? தப்பிச்சிட்டார்ல, இல்லாட்டி ஏதாவது ஒன்று சார். அவர்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. மதர்ஸ் டேங்கிறது நேற்று தானே, இன்னைக்கு என்ன அதுக்கு பிலேட்டட் சொல்லலையா அப்படின்னு தோணலாம். மதர்ஸ் டேக்கு வந்து அப்படி பிலேட்டட்லாம் கிடையாது, டெய்லி சொல்லலாம். ஏன்னா இந்த மேடையில் நான் நிறைய பேரை வந்து தாயாக தான் பார்க்குறேன். முதல்ல இந்த படமே வந்து இந்த ஹிட் லிஸ்ட் வந்து ஒரு தாயின் கனவு. தன்னுடைய மகனுக்கு தந்தையாக மட்டும் இல்லாமல் தாயாகவும் தாய்க்கு தாயாகவும் விளங்கும் திரு விக்ரமன் அவர்களையும் ஒரு தாயாக தான் பார்க்குறேன். அதே மாதிரி தன்னுடைய குருநாதருக்கு செய்யும் நன்றி கடனாக இந்த படத்தை தயாரித்திருக்கிற KS ரவிக்குமாரை நான் ஒரு தாயாக தான் பார்க்குறேன். தாய்ப்பாலுங்கிறது தாய் குழந்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த குழந்தை வளர்ந்து ஒரு நல்ல ஸ்தானத்தை அடையும் போது அந்த தாய்க்கு கிடைக்கிற மகிழ்ச்சியும் ஒரு தாய்ப்பால் மாதிரி தான். அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போற விஜய் கனிஷ்காவையும் நான் ஒரு தாய் மாதிரி தான் பார்க்குறேன். இந்த மேடையோட நாயகன் திரு C. சத்யா, அவரை வந்து நல்ல மியூசிக் டைரக்டர்ன்றது மீறி ஒரு நல்ல மனசுக்காரரை நான் அவரை பார்ப்பேன். எப்பவுமே மியூசிக் மேல ஒரு பெரிய தபஸ் மாதிரி பண்ற ஒரு நல்ல ஒரு இசையமைப்பாளர். இந்த படம் வந்து நிறைய பணத்தோடு செய்யறதை விட நிறைய நல்ல மனசோட செய்யறதுனால சத்யாவோட இசை வந்து இதுக்கு ரொம்ப பெரிய பலமா இருக்கும் நான் நம்புறேன். பாட்டை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு சார், என்னுடைய படம் மாதிரி இருக்கு. கொஞ்சம் லேட்டாக தான் கை தட்டுவாங்க. அது என் படம் எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆகும். ஆமாம், டீம்ஸ். ஒரு சுப்ரீம் ஸ்டார் இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிவ் ஸ்டாராக இருக்கிறது. சப்போர்ட்டிவ் ஸ்டார்னா ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி ஹீரோ கூடவே வர்றது அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஹீரோவை ஸ்டாராக உருவாக்குறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற சுப்ரீம் ஸ்டாரை நான் ஒரு தாயாக தான் பார்க்குறேன். அப்படி மிகுந்த தாய்மை நிறைந்த இந்த மேடை இது. அதனால தான் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பித்தேன். அப்பாவுடைய விக்ரமனுடைய ஃபிலிம் கேரியரில் ஃபிலிம் லிஸ்ட்டில் அத்தனையும் ஹிட்ஸு. ஆனால் பையனுடைய முதல் படமே ஹிட் லிஸ்ட்டு. அந்த படத்தோட பேர் அமையிறது கூட ஒரு நல்ல விஷயம் தான். புதிய பாதை மாதிரி ஒரு படம் முதல் படத்தோட பேர் அப்படி அமையிறதும், அதே மாதிரி நான் ட்ரெய்லர், டீசர், சாங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இளம் அஜித்தை பார்க்குற மாதிரி, ஒரு விஜய் தேவர் கொண்டாவை பார்க்குற மாதிரி, அடுத்த படத்துக்கே 10 கோடி ரூபாய் சம்பளம் கொண்டா அப்படின்னு கேட்கிற மாதிரி. இப்ப சமீபத்தில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. கனிஷ்கா என்ன பண்ணலாம்னா, இப்ப சமீபத்தில் கவின் கிட்ட ஏங்க நீங்க 7-8 கோடிலாம் சம்பளம் கேட்குறீங்களாமேன்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் கொஞ்சம் தடுமாறினார் பதில் சொல்றதுக்கு. நீங்க இப்பவே பதில ரெடி பண்ணி வச்சுக்கலாம், என்ன பதில் சொல்லலான்னு கரெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2-3 படம் கழிச்சு KS ரவிக்குமார் சார் வந்து விக்ரமன்ட்ட சொல்லுவாரு, நல்ல வேளைங்க நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால நம்ம படத்துக்கு 10 கோடி ரூபாய் கேட்கிறாரு, மற்றவங்க எல்லாம் 15 கோடி ரூபாய் கேட்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு. 9 மணிக்கு வர வேண்டியனா 9:42க்கு வந்ததுக்கு காரணம் வந்து டிராஃபிக், மெட்ரோ அந்த மாதிரி நிறைய காரணம். பட் அடுத்த படத்துல விஜய் கனிஷ்காவோட படத்துக்கு நான் வரும்போது விஜய் கனிஷ்காவுடைய ஃபேன்ஸே ஒரு காரணமா இருக்கணும். உள்ள வரவிடாம தடுக்கிற அளவுக்கு பயங்கர நிஜமா இப்போதைக்கு நமக்கு தேவை. அவங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். அந்த டீசர்ல வந்து ரூல் 1 ரூல் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஐ விஷ் விஜய் கனிஷ்கா டு ரூல் த ஸ்டார்டம். தேங்க்யூ. இயக்குநர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு. அதை நம்ம சில நேரத்தில் எமோஷனாக பேசும்போது மறந்துடுவோம். அப்புறம் தனி ஒருத்தனா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜெயம் ரவி கூட தனி ஒருவன் ஒரு படம் எடுக்கலாமே தவிர தனியாக எடுக்க முடியாது. நான் கூட ஒத்த செருப்பு ஒரு படம் எடுக்கலாமே தவிர ஒத்தையா ஒருத்தனா பண்ண முடியாது. அதுக்கு ஒரு டெஃபினட்டா ஒரு டீம் வேணும். இசையா பாடலா அப்படிலாம் பிரிக்க முடியாது. ஒரு பெரிய டீம் சேர்ந்தாதான் ஒரு படத்தோட வெற்றி அடையும். அப்படிப்பட்ட இந்த குழுவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி.
இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்ன மாதிரி உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெரி ஹாப்பி. அண்ட் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் டைரக்டர்ஸாக இருக்கிறாங்களா, அதனால கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. யூ ஸோ நான் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை ஜீவா வந்து காப்பாற்றிட்டாரு. அதுக்கு தான் இந்த பக்கம் பவ்யெல்லாம் கிடையாது, பயந்து தான் இப்படி வந்து உட்காந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி ஒரு பயம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது எல்லா டைரக்டர்ஸ் கூட உட்காரும் போது. ஏன்னா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் அண்ட் பல ஸ்கூல் பிரின்சிபால் ஒரே ஸ்கூலில் வந்து இருந்த மாதிரி இருந்தது. அது எல்லாமே விக்ரமன் சாருக்காகவும் கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கும் காமிச்ச அந்த அன்பு தான். ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த அன்பை சினிமாவில் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு யார் கிரேட்டுன்னு என்னால் இன்னும் முடிவு பண்ண முடியல. விக்ரமன் சார் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாரை நம்பி அவர் பையனை அவர்கிட்ட ஒப்படைச்சது அது கிரேட்டா, இல்லை கேஎஸ் ரவிக்குமார் சார் என் குருக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணது அவர் கிரேட்டானே புரியல எனக்கு. ஸோ ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவில் லெஜெண்ட்ஸ். அவங்க நம்ம தமிழ் சினிமா அப்படிலாம் சொல்லவே கூடாது. இந்தியன் சினிமாவில் வந்து ரெண்டு பேர் லெஜெண்ட்ஸ் அவங்க. அந்த மாதிரி அவங்களுடைய பேரை காப்பாற்றுற ஒரு பொறுப்பு வந்து நம்ம விஜய் கனிஷ்காக்கு இருக்கு. அவர் கண்டிப்பாக இந்தியன் சினிமாவில் ஒரு நல்ல பேர் எடுத்து வருவாருன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ. அவரோட படத்தில் வந்து விக்ட்ரின்னு ஆரம்பித்தார். படத்தில் நான் தான், வேற யாரும் இல்லை. ஜெயம் ரவின்னு பேர் வந்தது ஜெயம் படத்தில் தான். அதுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ வராருன்னா ஹிட் லிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக பெருமையாக இருக்குது சொல்லும் போது. அதனால நம்ம ஹீரோவை வந்து என்னோட ஒரு ஹிட் ஃபில்ம் டைலாக்லேருந்து டைலாக் வச்சு வரவேற்கணும்னு நினைக்கிறேன். கோமாளி படத்துல இருந்து, வா மச்சான் வா மச்சான் வா மச்சான், இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு மச்சான், வா மச்சான் வா மச்சான். நான் முதல்ல இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ கேஎஸ் ரவிக்குமார் சார், கமல் சார், எல்லா லெஜண்ட்ஸும் என்னை வந்து அன்பா வரவேற்றாங்க. இன்னைக்கு என்னால் உங்களை வரவேற்க முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மகிழ்ச்சி எனக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு இவ்வளோ பேர் உங்களை வரவேற்கும் போது கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த சந்தோஷம் உங்களுக்கு லைஃப் லாங் இண்டஸ்ட்ரியில் ஹிட்டோட சேர்ந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மியூசிக் டைரக்டர் சத்யா சார், சாங் சூப்பராக இருந்தது சார், அமேசிங், ஆசம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருக்கேன், ரெண்டு ஹீரோ படத்தில் வந்து நடித்து கேட்டிருக்கேன், ரெண்டு டைரக்டர் வந்து ஒரு படத்தில் பண்ணி இப்போ தான் நான் முதல் தடவை கேட்குறேன். ஸோ அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். சூரிய கார்த்திக்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்கும். சூரிய கார்த்திக்னு வச்சு அப்படி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டா ஒரு நல்லா இருக்கும். சுபா மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நட்பை விட்டுறாதீங்க. இன்னும் நிறையா இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நான் கண்டிப்பாக. அண்ட் இந்த படம் வந்து ஆல்ரெடி ஹிட் டாக்குன்னு எல்லா பெரிய டைரக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. இது இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்த உடனே நமக்கு தெரியும் ஒரு ஹிட் மெட்டீரியல் என்னென்னு. ஹிட் லிஸ்ட்டை ஹிட் ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்களது. நன்றி, வணக்கம். இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இருக்கிற எல்லா கான்டென்ட் நீயே பேசி முடிச்சிட்டேன் மாமா. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி என்னை ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணது விக்ரமன் சார் தான். பெரும்புள்ளின்னு ஒரு படத்தில் நான் வந்து டெபியூ ஆகிருப்பேன். ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக நான் வந்து பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ரவிக்குமார் சாரோட டைரெக்ஷனில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதில் சரத்குமார் சாரோட முதுகில் வந்து யானை ஓடுவேன் சார். ஸோ கிருஷ்ணர் வேஷத்தில் இருப்பேன். ஸோ அதில் நீங்கள் போய் அந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சின்ன தங்கங்கிற அந்த ஆமாம் சார் ஃபுல் நாஸ்டாலஜி ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் இது. ஸோ ஃப்ரம் புது வசந்தம்லேருந்து இன்ன வரைக்கும் லைக் இதே மாதிரி விஜய் கனிஷ்கா இதே மாதிரி
என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் போது கூட இதே லைக் யூனோ உள்ளங்கள் தான் வந்தாங்க டு என்னை வாழ்த்துறதுக்கு. ஸோ டுடே அவங்க வாழ்த்தி என்னால் ஓரளவுக்கு நல்ல படங்கள்லாம் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐம் ஷுவர் இந்த இந்த வாழ்த்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்காக இருக்கும். அண்ட் விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குட் பாணியிலே இன்னும் நிறைய புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க. அண்ட் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணி இன்னும் லைக் என்னோட நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன். அதில் 70% நியூ டைரக்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டைரக்டர்ஸோடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு புது எக்ஸ்போஷர் வரும், ஒரு புது இது வரும். அதே மாதிரி இந்த மாதிரி டைரக்டர்ஸோடு பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ சொல்லவே வேணாம், யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் டீம் அண்ட் த டைட்டில் லுக்ஸ் அமேசிங். ஸோ ஹிட் லிஸ்ட்டுங்கிற ஒரு படம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும். அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி கனிஷ்கா ஹேஸ் அ வெரி ப்ராமிசிங் ஃபேஸ். ஸோ இன்னும் நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணணும், இன்னும் நிறைய புதுமையான படங்கள் பண்ணணும். அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின் இல்லையா சார்? ஹீரோயின் இல்லையா? தப்பிச்சிட்டார்ல, இல்லாட்டி ஏதாவது ஒன்று என்னங்க சார்? நீ அது அப்புறம் சார் திரும்ப அப்டேட் சொல்லுவார் அதை பற்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் நிச்சயமாக சௌத்ரி சார் இங்கே இருந்திருந்தாருன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அண்ட் நிச்சயமாக அவர் மூலமாக நான் வந்து என்னோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ விக்ரமன் சார், தேங்க்யூ கேஎஸ் ரவிக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் Kanishka, wishing you all the best and to all the friends out here for all the support you give him. So இது கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். And Kanishka, please be with people who are looking for your success. ஸோ நிச்சயமாக ஸோ அந்த ஆரா உங்களுக்கு தெரியும். ஸோ be with writers, directors, cinematographers so that you have a form a beautiful community. ஸோ wishing you all success and directorsக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ப்ரொடக்ஷனுக்கும் கேஎஸ் ரவிக்குமார் சாரோட ப்ரொடக்ஷனுக்கும் என்னோட ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு 100 crore கிளப்பாக ஆகணும் அப்படிங்கிறத என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சாரி, ரவின்னு பேர் இருந்தாலே கொஞ்சம் குறுக்குல பேசுவாங்கன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து ஆரம்பிக்கும் போதே சரத்குமார் சார் பற்றி சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். அது கடைசியில் நான் மறந்துட்டேன். ஆனால் எங்கள் பழுவேட்டரையர் அவரை வந்து நாங்கள் எப்படி மறக்க முடியும்? இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா, சினிமாவில் சரத் சார் ஒரு படத்தில் நடித்தா அந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு, நல்ல படம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சார் உங்களுடைய சப்போர்ட் கிரேட் சார். நீங்கள் பல பேருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சார். உங்கள் நல்ல மனசுக்கும் உங்களுடைய திறமைக்கும் என்றைக்குமே நீங்கள் சுப்ரீம் ஸ்டாராகவே இருப்பீங்க சார். சரத்குமார் சார் எல்லாரும் ஒரு படத்தில். அண்ட் கனிஷ்கா ஆல் தி வெரி பெஸ்ட். லுக்கிங் குட் இந்த ட்ரெய்லர். அண்ட் ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு தலைவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. அந்த ரியாக்ஷன் தான் எனக்கு வந்துச்சு. பார்த்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆல் தி வெரி பெஸ்ட் டு த டீம். சத்யா சார் இஸ் மியூசிக் எல்லாமே செம்மையாக இருக்குது. அண்ட் டைரக்டர்ஸ் சூர்யா கதிர் அண்ட் கார்த்திகேயன், ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் தேங்க்ஸ் டு விக்ரமன் சார், பிகாஸ் விக்ரமன் சாருக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் பெரிய மரியாதை இருக்குது. இப்போ ஏன்னா நான் வந்து என்னோட செகண்ட் ஃபிலிம் ஜிகர்தண்டா பண்ணப்போ நான் வந்து யார்ட்டையுமே ஏடியாலாம் ஒர்க் பண்ணல. ஸோ வந்து அதில் ஒரு இஷ்யூ இருந்தப்போ ஐ திங்க் விக்ரமன் சாரும் ஆர்கே செல்வமணி சாரும் வந்து ஹெல்ப் பண்ணலைன்னா அந்த படமே வந்திருக்காது. தேங்க்ஸ் ஸோ மச் சார். ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ. And the entire film team ku all the very best. Let it become a big hit. Thank you. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ட்ரைலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. விஜய் கனிஷ்கா வந்து ரொம்ப அழகாக ஸ்டைலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கார். பெரிய ஹிட் லிஸ்ட் படங்கிறது அந்த ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது. பாட்டு அற்புதம், ட்ரெண்டியான சாங்ஸ் எல்லாம், மியூசிக் சத்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஹிட் லிஸ்ட் வரைக்கும் கொடுத்த ரவிக்குமார் சார் விக்ரமனுடைய வாரிசாக இந்த படத்தில் கனிஷ்கா அறிமுகம் இருக்கார். அவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி படமாக. நன்றி, வணக்கம். இருக்குது, ரொம்ப இன்ட்ரிகிங்காக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டைரக்டர்ஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு சார். சத்யா சார், விஜய் கனிஷ்கா சார், வெல்கம். உங்ககிட்ட ஒரு அழகான ஒரு ஸ்பார்க் இருக்குது, அது எனக்கு ஐ கேன் ஐடென்டிஃபை.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விஜய் கனிஷ்கா வந்து நான் தான் முதல்ல அறிமுகப்படுத்தணுன்ற ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அதுக்காகவே தெலுங்குலேருந்து மாபெரும் வெற்றி படத்தை விலைக்கும் 16 லட்சம் கொடுத்து வாங்கிட்டேன். பட் ஹிட் லிஸ்ட்டுக்கு பிறகு தான் அது வரணும்னு இருக்கிற போல இருக்குது. ஹிட் லிஸ்ட் உண்மையிலேயே ஒரு ஒரு நெகிழ்வும் மகிழ்வும் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வெற்றி தலைப்பு. அதுவும் ரவிக்குமார் சார் தயாரித்து அதில் வந்து அவருடைய குருநாதர் விக்ரம சாருடைய திருமகன் விஜய் கனிஷ்கா நடிக்கிறது சால சிறந்தது. என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கிய அத்துணை படங்களும் தயாரிப்பாளருக்கு மிக 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 செல்வங்களையும் செல்வாக்குகளையும் புகழையும் பெற்றுத்தந்தது. அதேபோல் ரவிக்குமார் சார் இயக்கிய அத்தனை படங்களும் தயாரிப்பாளருக்கு மாபெரும் வெற்றியினை புகழையும் செல்வத்தையும் ஈட்டி தந்தது. மாதா செய்வது மக்களுக்கு என்பது போல் நீங்கள் இருவரும் பண்ணுற அந்த நிகழ்வும் மகிழ்வும் சாதனைகளும் இந்த விஜய் கனிஷ்காவுக்கு வந்து சேரும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அதாவது பாக்யராஜ் சார், பார்த்திபன் சார், விக்ரமன் சார், ரவிக்குமார் சார்னு சொல்லிட்டு ஒரு அழகான மேடை. விக்ரமன் சார் வந்து அவருடைய படங்கள் எல்லாமே புது வசந்தம் தொடங்கி எல்லா படங்களுமே அவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அவருடைய எண்ணங்கள் ஒரு மிகச்சிறந்த மனிதன் கூட. அப்பேற்பட்ட அவருடைய பையன் விஜய் கனிஷ்கா. அண்ணன் ரவிக்குமாரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. தயாரிப்பாளர்கள், இயக்குனர். என்னன்னா இதில் என்ன கோயின்சிடென்ட்னா 2 பேருமே தயாரிப்பாளர், இயக்குனர் 2 பேருமே படம் எடுத்த எந்த தயாரிப்பாளர்களும் லாஸ் ஆனதில்லை. ஸோ அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இயக்குனர்கள் 2 பேரும். 2 பேருடைய ரவிக்குமார் நினச்சிருந்தாங்கன்னா எல்லாம் இங்கே பேசும்போது வந்து குரு பக்தி நான் அப்படி பார்க்கல, அவங்களுடைய நட்பாக தான் பார்க்குறேன். ஏன்னா அதில் வந்து சரத்குமார் சாரும் சேர்த்துருக்கேன். ஸோ இவங்களுடைய நட்பு வந்து மிக போட்டுதலுக்குரியது. அதாவது இந்த படத்தை நான் விக்ரமன் சார்ட்ட நானே கேட்டேன், விஜய் கனிஷ்கா வச்சு ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். அப்போ விக்ரமன் சார் சொன்னாங்க, இல்லை ரவிக்குமார்கிட்ட கமிட் பண்ணியிருக்கேன் சார், அந்த படம் முடியட்டும் அப்படின்னாங்க. அவங்களுடைய நட்பு வந்து உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அது ரவிக்குமாரை நினச்சிருந்தாங்கன்னா வேறு யாரையாவது டேரக்டர் வச்சு கூட பண்ணிக்கலாம். அப்பவும் அவர் வந்து அவருடைய அசிஸ்டண்ட்டை வச்சு இந்த படத்தை வந்து இயக்க வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் 2 பேருமே. இவர்கள் சேர்ந்து தயாரிக்கிற இந்த படம் வந்து நிறைய தயாரிப்பாளர்களை வாழ வைத்த இயக்குநர்களான இவருடைய படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையின. விஜய் கனிஷ்காவுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. படத்தில் வந்து கௌதம் மேனன் சாரும் சரத்குமார் சாரும் வர சீன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ட்ரைலர் பார்க்கும்போதே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். படத்துக்கு பெரிய பலமாக ஆர்ஆர் இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா ஆர்ஆர் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படம் வெற்றி படமாக அமையணும். இதுக்கு பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு விழாவை விக்ரமன் சாரும் KS ரவிக்குமார் சாரும் தான் பண்ண முடியும். அதுக்கு காரணம் அவங்க வந்து சூப்பர் குட்ன்ற ஒரு மாபெரும் கோயிலிலிருந்து வந்தவர்கள். அந்த ஆஃபீஸை நான் பார்ப்பேன். அது வந்து ஒரு வரம் கொடுக்குற ஒரு கோயில் மாதிரி எப்போதும் ஒரு 50 பேர் நிற்பாங்க. அதுக்கு காரணம் விக்ரமன் சாரும் ரவிக்குமார் சாரும். இப்போ புது கோயில் ஒன்று வந்திருக்கு. அந்த கோயிலில் விஜய் கனிஷ்கா வந்திருக்காரு. கனிஷ்கர்ன்ற அந்த மகாராஜா தான் அசோகருக்கு முன்னாடி கனிஷ்கர்ன்றது வந்து ஒரு தரம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் சேர்ந்தது. மாபெரும் அதான் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியாவினுடைய வட்ட பகுதிகளை எல்லாம் சேர்ந்து ஆட்சி செய்த ஒரு பௌத்த மன்னன், மகா மன்னன் கனிஷ்கர். அந்த பேர் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்களும் திரைப்பட உலகத்தில் மாபெரும் நடிகராக வலம் வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்து இன்னொரு ஒரு மாபெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் அப்பா குடும்பம் வந்து 100 பசுமாடு, 100 எருவு மாடு, அவ்வளோ பெரிய வயல்வெளிகள் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் உங்கள் தந்தை. அவர் வந்து இங்கே பசியாலும் பட்டினியாலும் கடந்து தான் இந்த இடத்த அவர் அடைஞ்சிருக்காரு. இவ்வளோ மனிதர்கள் அவர் கூட இருக்கிறாங்கன்னா
அவருடைய மிகப்பெரிய தியாகமும் அடுத்தது அவருடைய உறுதியும் தான். அது உங்களுக்கு வேணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிற பையன், அப்படி ஒரு படிப்பை விட்டு விட்டு இந்த துறைக்கு வந்திருக்கீங்க. இன்றைக்கி இருக்கிற ஒரு விஜயை பற்றி உங்கள் அப்பா பல இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. ஒரு தடவை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கேட்டால் அடுத்தது நடிப்பார். டைலாக் எவ்வளோ பெரிய டைலாக் இருந்தாலும் அவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் விஜய்ன்னு சொல்லுவார். விஜயகாந்த் சாரை பற்றி சொல்லுவார். இன்னும் சொல்லப்போனால் தனுஷ் ஒரு தடவை கேட்டாப்புலன்னா அப்படியே நடிப்பாப்புல. அந்த அளவுக்கு அந்த டெடிக்கேஷனாக இருப்பாங்க. ஒரு தொழில் மீது 100க்கு 100% அந்த அதிலே இருக்கிறது தான் வெற்றியினுடைய மிகப்பெரிய இடமா இருக்கும். அதுதான் விக்ரம் சார் அடிச்சிருக்காங்க. அதுதான் ரவிக்குமார் சார் 29 லட்சம் 30 நாள்னா 28 லட்சத்தில் 29 நாளில் எடுக்கிற ஒரு இயக்குனர். இன்றைக்கும் ஒரு மாபெரும் சங்கர் கேஎஸ் சங்கருக்கு பிறகு எம்ஜிஆர் சிவாஜி வச்சு மாற்றி மாற்றி எடுத்த இயக்குனருக்கு பிறகு ரஜினி சார் கமல் சாரை மாற்றி மாற்றி இயக்குன ஒரு மாபெரும் இயக்குனர் கேஎஸ் ரவிக்குமார் சார். அதெல்லாம் இன்னொரு இயக்குனருக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அத்தனை பேருக்கும் சிறந்த பேரோடு, அத்தனை தயாரிப்பாளர்களையும் சிறந்த பேரோடு வந்தவர் ரவிக்குமார் சார். அப்படி ஒரு ப்ரொடக்ஷனில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான், இந்த மாதிரி பெரிய இடங்களில் இருக்கிற நீங்கள் நாளைக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிரும். கதை கேட்க சொல்லும் போது அவங்க அப்பா தான் கேட்குறாராம், அவங்க அண்ணன் தான் கேட்குறாராம் அப்படின்னு விட்டுறாதீங்க. நீங்களே கேளுங்க எல்லா கதையும். ஏன்னா நீங்கள் தான் யூத் வைப், உங்களுக்கு தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டு தெரியும். அவங்களும் கேட்கணும். செகண்ட் ஒப்பீனியன் வச்சிங்க. யார் ஃபோன் பண்ணாலும் நீங்கள் எடுங்க, நீங்களே கதை கேளுங்க. பிடிக்காத கதையை அவாய்ட் பண்ணுங்க, நல்ல கதையை பண்ணுங்க. மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் அப்பா அவையத்து முந்தியிறக்கு செயல் பண்ணிட்டாரு. நீங்க இவன் தந்தை என்னோற்றான் கொள் என் சொல். இந்த பையனை பெற்றெடுக்க அந்த தந்தை என்ன பாடுபட்டாரோ அப்படின்ற பேரை நீங்க எடுத்துருவீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பல்லாண்டு 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 வாழ்க. நன்றி. முடிக்க முடியாது, டைம் ஆயிடுச்சு, ஷோ ஆரம்பிக்கணும். நான் பேசணும்னு நினச்சது தான் ரவிக்குமார் பேசினார். அதனால் நான் மறுபடியும் பண்ணேன்னா அது ரீப்ளேயாக இருக்கும். இந்த படம் தயாரித்த கேஎஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இயக்குநர்கள் சூரியகதிர், கார்த்திக் ஆகியோருக்கு என்னுடைய நன்றி. பையன் பற்றி நான் சொல்லணுன்னா, நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாரும் பாராட்டினாங்க, ஃபோன் பண்ணாங்க. நானும் படம் பார்த்தா நல்லா பண்ணியிருக்கான். நான் ஒரு அப்பாவும் இல்லாமல் ஒரு டைரக்டராக இருந்து சொல்கிறேன், அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்லுவீங்க. எனக்கு ரொம்ப நான் சந்தோஷப்படுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங் காலைல 7 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னு சொன்னால் 6 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பி 6:30 மணிக்கு ஸ்பாட்டில் முதல் ஆளாக இருக்கிறது என் பையன் தான். அதில் எனக்கு ரொம்ப பெருமை. எல்லாரும் சொல்லுவாங்க, இப்போ டைரக்டர் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காரு, கேட்டு பாருங்க. கனிஷ்கா டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவான். டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை நடிச்சுட்டு வந்துடுவான். அந்த மாதிரி பண்ணுறான். அதனால் தயாரிப்பாளர்கள் யாரும் பயப்பட வேண்டாம், அவன் லேட்டாக வருவான் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். 10 கோடி ரூபா சம்பளம்லாம் கேட்டுற மாட்டான் டைரக்டர். கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். ஏன்னா கதை தான் முக்கியம். கதை கேட்டுகிட்டே இருக்கான். அவன் தான் கேட்குறான். சுப்பிரமணிய சார் சொன்னார், நீ தான் கேட்கணுன்ட்டு அவன் தான் கேட்டுட்டு இருக்கான். நிறைய கதைகள் கேட்டுட்டு இருக்கான். அதில் நல்ல கதை 2-3 கதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கான். அடுத்தடுத்து பண்ணுவான். அவனுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.